ஹாய். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா, அவள் வீட்டுக்கார்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருந்துச்சுங்க. என்ன கேட்டுச்சுன்னு கேட்டால், ஏங்க எங்கேயோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டைக்கு நம்ம வீட்டு அடுப்படிக்கு என்னங்க சம்மந்தம்னு கேட்டுச்சு. அது ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயம், அது கேட்ட கேள்வி. அப்போ வீட்டுக்காரர் என்ன கேட்டார்னா, எதுக்கு இப்படி கேட்குற அப்படின்னு கேட்டார். இல்லை, உண்மையிலே சண்டை அங்கேயே நடக்குதா இல்லை நம்ம வீட்டு அடுப்படியில் நடக்குதான்னு எனக்கே புரியலை. என்ன காரணம்னா, வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு. சரி, போய்ட்டு கேஸ் புக் பண்ணலான்னா, கேஸ் புக் பண்ணால் 1 வாரம் ஆகும், 4 நாள் ஆகும், 3 நாள் ஆகுங்கிறாங்க. ஒன்றும் புரியலை. சரி, என்னென்ன நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னால், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகணும், வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, பெட்ரோல் பங்கு போனேன், பெட்ரோல் போட முடியல, கூட்டமாக இருக்குங்கிறியே. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்பணும், உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு அனுப்பி விடணும். சரி, இன்றைக்கி ஒரு நேரம் வீட்டில் சமைக்காமல் ஹோட்டலில் போய்ட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால், ஹோட்டல்லையும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. நிறைய ஹோட்டலு கேஸ் இல்லாமல் மூடி கிடக்குங்கிறீங்க. நாட்டில் என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருச்சு. அந்த அம்மா கேட்டதில் ஒரு உண்மை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆகியும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறையா விஷயங்களில் வந்து இன்னமும் தன்னிறைவு அடையாமல் இருக்கும். அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? மக்களாகிய நாமும் நம்மளை ஆண்ட ஆளுகின்ற அரசும் தான் காரணம். இந்த உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.